சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வரும் நிலையில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் என பல்வேறு வட மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் சிப்காட் சுற்றுப்பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வேலை செய்து வருகின்றனர். சிப்காட் பகுதியில் குடும்பத்தோடு வடமாநில தம்பதி குழந்தையோடு வசித்து வந்துள்ளனர். மாலை 4 மணி அளவில் தனது 3 வயது மகளை காணவில்லை என குழந்தையின் தாயார் அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடாக பொதுமக்கள் உதவியுடன் தேடி வந்துள்ளார். மாலை 6 மணி அளவில் முட்புதர் பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண் ஒருவர் 3 வயது குழந்தை முட்புதர் பகுதியில் காயங்களோடு உடல்நலம் குன்றி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் குழந்தையின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கிருந்தவர்கள் குழந்தையை மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவர் இறுதியாக குழந்தையை பக்கத்து வீட்டில் வசித்து வந்த வடமாநில இளைஞரோடு பார்த்ததாகவும் குழந்தைக்கு அவன் பிஸ்கட் வாங்கி கொடுத்ததாகவும் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞர் வசித்த அறைக்கு சென்று அங்கு தங்கியிருந்த 4 பேரையும் தாக்க ஆரம்பித்தனர். அதில் குழந்தையை அழைத்து சென்ற நபர் மட்டும் சிக்கிக்கொள்ள மீதம் 3 பேர் அடித்தாங்க முடியாமல் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளனர். என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை என்னென்னமோ பண்ணிருக்கான். 2 வயசு என்னென்னமோ பண்ணிருக்கான். நாங்க ஸ்டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தரை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சா அவன் ஓடிட்டு இருக்கிறான். அது கான்ட்ராக்ட்காரங்களோ இல்ல இவங்க போலீஸ்காரங்க தான் அதுக்கு ஏத்து ஒரு இது எடுப்பாங்களோ இன்னானி எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பின்னர் அப்பகுதி மக்கள் சிக்கிய வட மாநில இளைஞரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் சிறுமியை ஒரே அறையில் தங்கியிருந்த வடமாநில இளைஞர்கள் 4 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் இரவில் சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என போலீசார் உறுதியளித்த நிலையில் போராட்டம் நடத்தியவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பீகாரை சேர்ந்த பிபின் மஞ்சி என்ற 19 வயது இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கைதான பிபின் மஞ்சி நண்பர்கள் 4 பேரோடு வாடகைக்கு அறை எடுத்து தங்கி வந்ததோடு அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது. பிபின் மஞ்சி தனது வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த 3 வயது சிறுமிக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து அந்த பகுதியில் உள்ள முட்புதருக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அங்கு குழந்தையை பிபின் மஞ்சி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த குழந்தையை அங்கேயே முட்புதரில் வீசிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. அங்கிருந்த பெண் ஒருவர் கடைசியாக பிபின் மஞ்சியோடு குழந்தை செல்வதை பார்த்தபோது அவர் குழந்தையும் இளைஞனும் வடமாநிலத்தவர் என்பதால் உறவினராக இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் அணுகியதாகவும் அதனால் கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்தார். மேலும் அந்த அறையில் இருந்தவர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அவங்க எல்லாமே டம்முல கஞ்சா அடிச்சாங்க, தண்ணி சாப்பிட்டாங்க, 2 போதையிலுமே இருந்தாங்க. அவங்க போதை இல்லாம இல்ல கஞ்சாவும் அடிச்சாங்க. ஒரு இந்திக்கார வீட்லயும் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 12 மணி வரைக்கும் பாட்டில் ஓடுது, கஞ்சா ஓடுது. இந்த புதுப்பேட்டை தான் ஃபுல்லா இந்திக்காரங்க இங்க இருக்காங்க. இந்த இந்திக்காரங்க எங்களுக்கு ஒழிக்கணும். இந்த புதுப்பேட்டையில இந்திக்காரங்க இருக்க கூடாது. பிபின் மஞ்சியை அந்த பெண் அடையாளம் கண்டதால் பிபின் மஞ்சியின் அறையில் தங்கியிருந்த 4 பேரும் குழந்தையை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கலாம் என நினைத்து 4 பேரையும் பொதுமக்கள் தாக்கியுள்ளார்கள். இது கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அல்ல. பிபின் மஞ்சி என்ற இளைஞன் மட்டும் தான் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சிப்காட் அதிகமா இருக்கிறதுனால வட மாநிலத்தர் ஆளுங்க வந்து இங்க நிறைய பேர் தங்கி வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு சின்ன 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அவங்க ஆளுங்களை சேர்ந்து அந்த குழந்தைய வட மாநிலத்தை சேர்ந்த குழந்தை தான். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ தமிழ் ஆளுங்க நாங்களும் இந்த ஊர்ல இருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் எங்க இருந்த பழகி வராங்க, வாழட்டும் அப்படின்னு தான் நாங்க பார்த்தா எங்க குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை.
ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. 2.5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தலால் கும்மிடிப்பூண்டி அருகில் பாதிக்கப்பட்டு இரவு 10:30 மணி அளவில் எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். வரும்போதே பேஷண்ட் வந்து ஷாக்லேயும் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் இருந்தாங்க. செயற்கை சுவாசம் கொடுத்து ஷாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்கள் அவசர சிகிச்சைக்கு எடுக்கும்போது உரிய சிகிச்சை கொடுத்தோம். ஆனாலும் பேஷண்ட் வந்து அந்த ஷாக்லேருந்து வெளியே வரவில்லை. தேவையான எல்லா முயற்சிகள் கொடுத்தும் காலை 7:15 மணி அளவில் குழந்தை இறந்துவிட்டது. இந்நிலையில் இறந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும், தலைமறைவான இன்னும் 3 நபர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தவர்கள் தங்களது பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அப்பகுதி மக்கள் சிப்காட் சாலையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவான 3 வடமாநில நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஏற்கனவே அப்பகுதி அருகே வடமாநில இளைஞன் ஒருவன் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமியை மாந்தோப்பில் தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கிய நிலையில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.